பெரிய எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுமோ உண்மை அதை விட ரொம்ப ஆழமானது. நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். பெரிய அவ பார்க்க ரொம்ப பயங்கரமா. ரோகிணி, வாமா. உன் அக்கா பக்கத்துல உட்காருமா. அப்புறமா சீமாவுக்கு நல்லா புரிய வைமா, நடந்தது என்னமோ நடந்து போச்சுன்னு. நாங்க எல்லாரும் இவ கூட இருக்கோம், உனக்கும் துணையா இருப்போம். எல்லாம் சரியாயிடும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் நினைக்கிறதெல்லாம் இது மட்டும்தான். நீங்க 2 பேரும் எவ்வளவு சீக்கிரம் நடந்த சம்பவத்தை மறக்க முடியுமோ மறந்துருங்க. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? அம்மாடி சீமா, என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்க? பெரிய பாட்டி, அமர் அந்த மாதிரி பண்ணதால அக்கா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதோட இந்த பிரச்சனையில இருந்து அவங்க மீண்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆமாம்மா, நான் கிளம்புறேன். சரிங்க பெரிய பாட்டி. உங்க அக்காவை பத்திரமா பாத்துக்கோ. சரி. உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்க. சரியா சீமா? அக்கா, நீங்க என்ன பண்ண போனீங்க? எனக்கு வாக்கு கொடுத்ததை மறந்துட்டீங்களாக்கா? என் ரகசியத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களே. உங்க வாக்க தவற பாத்துட்டீங்களேக்கா. யாரையும் இது பண்ணாத. நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் எதையும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் எங்க இருந்து போயிடு. உனக்கு எங்களால என்ன பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தெரியாம நடந்த தப்புக்காக இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காத. அக்கா, அப்படிலாம் பேசாதீங்க. எனக்கு தெரியும், நீங்க வேணும்னு யாருக்கும் எந்த துரோகத்தையும் பண்ண மாட்டீங்க. ஆனா இப்போ தப்பு நடந்து போச்சு. அக்கா, இதுக்காக நான் பெரிய இழப்ப சந்திச்சிருக்கேன். நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் தங்கச்சியை திருப்பி கூட்டிட்டு வா. அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. என் ரோகிணியை என் வீட்டுக்கு வர வச்சிடு. நீங்க இன்னும் கூட நான் சொல்ல வந்ததை புரிஞ்சுக்கல போல இருக்கு. அதனால இப்ப நான் உங்களுக்கு கடைசி முறையா சொல்றேன்க்கா. என்ன பத்தின உண்மையை நீங்க யாருக்குமே தெரியப்படுத்த கூடாது. அப்படியும் நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா இந்த மொத்த குடும்பத்தோட சேர்த்து உங்க ரோகிணியும் இதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். நான் எதை பண்ண விருப்பப்படலையோ அதை பண்ணன்னு சொல்லி ஏன் என்னை கட்டாயப்படுத்துறீங்க? அம்மா தாயே, அநேகமா பெரியத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். குடிங்க.
வலிக்குது. அக்கா ரொம்ப வலிக்குதா? வலிக்குது. இருங்கக்கா, நான் உங்க தலையை பிடிச்சு விடுறேன். ஆ, 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 ஆ. அக்கா உண்மையிலேயே என்னால உங்க நிலைமைய பார்க்க முடியலக்கா. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் எனக்கு உங்க மேல அதிக அக்கறை இருக்குக்கா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. என்னை பத்தின உண்மைகளை யார்கிட்டயும் சொல்லாம இருங்க. இப்ப என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அது அந்த கடவுளோட விருப்பம் நினைச்சு அப்படியே நடக்க விட்டுருங்க. அம்மா தாயே, நான் கேக்குறதெல்லாம் உண்மையா? சீமா எதுக்காக என்ன எதுவுமே கேட்க வேணாம்னு சொல்றா? எப்படியும் இந்த முயற்சியோட விளைவு பெரிய பாட்டி, நீங்க நான் பேசுனதை இவங்க கேட்டுட்டாங்களா என்ன? நான் வந்து அ, அ, நான் ஏதாவது வேணுமான்னு தான் கேட்கலான்னு வந்தேன். ஒருவேளை பெரிய தீவு தொட்டுட்டானா அவங்க நாடி துடிப்பை வச்சு அவங்களுக்கு என்ன உண்மையை தெரிஞ்சிருச்சுன்னு இவளுக்கு புரிஞ்சு போயிடும். ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா இவ பெரிய தீயை என்ன வேணாலும் செஞ்சிருவா. இல்ல அம்மா தாயே, பெரிய தீயை காப்பாத்துங்க. அவங்க கூட துணையா இருக்குமா? என்னம்மா ஸ்ருதி, இவ்ளோ காலையில எங்க போய்கிட்டு இருக்க? இன்னைக்கு சண்டே தானே? அம்மா, என்ஜிஓல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அங்கதான் போயிட்டு இருக்கேன். அப்படின்னா நீ முதல்லயே சொல்லிருக்கலாம்லம்மா. உனக்கு ஏதாவது டிஃபன் பண்ணி கொடுத்திருப்பேன்ல. உங்களுக்கே தெரியும்ல, காலையில நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு. இங்க பாருமா, எதுவும் சாப்பிடாம வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. வாமா, நான் உனக்காக பால் எடுத்து வச்சிருக்கேன். வந்து இந்த பால் குடி. ஒரு நிமிஷம். நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கமா, காலையில இந்த பாலோட சேர்த்து உன்னோட ஆயுர்வேத பவுடரும் சாப்பிடணும்னு? தெரியும்ல, அந்த பவுடர் சாப்பிடறதுனால நாள் பூரா சக்தியா இருக்கும், அப்புறம் மூளையும் வேகமா இருக்கும். தெரியும்பா. இரு, நான் போய் பவுடர் எடுத்துட்டு வரேன். இங்க பாருமா, என்ன விஷயம்? இன்னைக்கு உன் சிரிப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? இல்ல இல்ல, அப்படிலாம் எந்த விஷயமும் இல்லப்பா, எல்லாம் நல்லதா இருக்கு. நிஜமாவா? ஆ. சரி, இந்த சந்தோஷத்துல இந்த பவுடரை சாப்பிடு. வா. இங்க பாருமா, நமக்கு இருக்கிறதோ ஒரு பொண்ணு, கொஞ்சம் கவனிச்சுக்கம்மா. சாரிம்மா ஸ்ருதி. என்னம்மா நீங்க இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு எதுக்கு சாரி சொல்றீங்க? நீங்க என்னுடைய பெஸ்ட் அம்மா. இந்தா. இந்தா, சீக்கிரமா பாலை குடிச்சிட்டு கிளம்பு, இல்லனா உனக்கு லேட் ஆயிடும். That's like a good girl. பாய். பாய். Bye, ma. இந்த அப்பா அம்மா வேஷம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பண்ணணும்? மேல் இடத்துல இருந்து நம்மளுக்கு ஆர்டர் வர வரைக்கும் நம்ம ஆக்டிங் பண்ணி தான் ஆகணும். மேல் இடத்துல இருந்து எப்ப ஆர்டர் வரும்? அது எனக்கு எப்படி தெரியும்? இப்ப நேரத்துக்கு இந்த பவுடர் வந்துகிட்டு இருக்குல்ல, இந்த மருந்துனால ஸ்ருதியோட கடந்த காலத்தை அவ ஞாபகப்படுத்திக்க முடியாது. அப்புறம் அவ நம்ம ரெண்டு பேரையும் நிஜமாவே அம்மா அப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க? இந்த ஆக்டிங்க்கு தான் நம்மளுக்கு மாசம் மாசம் சம்பளம் கிடைக்குதுல்ல, அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுற? பேசாம நம்ம ரெண்டு பேரும் அம்மா அப்பா ஆக்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்ப
அப்புறம் நம்ம பேங்க் பேலன்ஸும் அதிகமாகிட்டே இருக்கும். அம்மா தாயே, பெரியத்தையே காப்பாத்துங்க. அம்மா தாயே, இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஒருவேளை இவங்க என் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்களா? நான் அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ரோகிணி, ரோகிணி கீழே வா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா தாயே. சித்தார்த் என்ன ஆச்சு? வா சொல்றேன், உனக்கு எல்லாமே தெரியும். பெரிய பாட்டி, அக்கா, நீங்களும் என் கூட கீழே வாங்கல. ஆமா பாட்டிமா, வாங்க. இவங்க என்னோட மிஸ்ஸஸ் ரோகிணி பரத்வாஜ், நீங்க சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவரு என் அக்காவை பழிவாங்க தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தாரு. நான் அக்காவை காப்பாத்த முயற்சி பண்ணப்போ இவரு என்கிட்ட தப்பா நடந்துக்க. இவ போய் சொல்றா சார். இவ சொல்றதெல்லாம் போய் சார். நான் அப்படி பண்றதை விடுங்க, என்னால அப்படி யோசிக்க கூட முடியாது. கண்டிப்பா என்னை இவ வசியம் பண்ணிருப்பா. அதனாலதான் எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. இந்த வசிய விளையாட்டை எல்லாம் நிறுத்து.
இப்படி எல்லாம் பேசுறதுனால பொய்ய நிஜமாக்க முடியாது. சீமா மேடம், நீங்க சொல்லுங்க. உங்க 2 பேரையும் அடிச்சது இவர்தானா? அம்மா தாயே, என்னை எப்படிப்பட்ட தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டீங்க. ஒரு பக்கம் அப்பாவியான அமர், இன்னொரு பக்கம் என்னோட ரோகிணி, அப்புறம் என்னோட குடும்பம். இப்ப நான் என்ன பண்றது? சீமா எதுக்காக என்ன எதுவுமே கேட்க வேணாம்னு சொல்றா? அக்கா நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. இவரு நேத்து ராத்திரி இவரு உங்களை தாக்க வந்தாரு. நான் உங்களை காப்பாத்த முயற்சி பண்றப்போ என்ன இவரு அக்கா உங்க தங்கச்சி ரோகிணி மேல சத்தியம். ஏன் இப்படி சைலண்டா இருக்கீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க அக்கா. சீமா, இவ யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது நீங்க சொல்ற வார்த்தையில தான் இருக்கு. குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்லாம போலீஸும் இந்த உண்மையை தெரிஞ்சுப்பாங்க. சீமா மேடம், நீங்க எதுக்கும் பயப்படாம உண்மையை சொல்லுங்க. ரோகிணி இப்ப என்னெல்லாம் சொன்னாலோ அதெல்லாம் உண்மைதான். இல்ல சீமா, இது உண்மை கிடையாது. உண்மை இல்லைன்னு தானே நீ தலை குனிஞ்சு நிக்கிற.